தொடர்ச்சியாக இந்த மாவட்ட நிர்வாகத்திட்ட தொடர்ச்சியாக மனு கொடுத்துக்கிட்டே வர்றோம். ஜல்லிக்கட்டுல 1000 காளைகள் பங்கேற்க வேண்டிய மாவட்ட நிர்வாகம் தேர்ந்தெடுக்க வேண்டிய இடத்துல 500 வீரர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய இடத்துல ஒரே வர்ணையாளர் காலை இரவு முறை 7 மணி வரை மாலை 5 மணி வரை பாத்தீங்கன்னா ஒரே வர்ணையாளர். அந்த ஒரே வர்ணையாளர் பாத்தீங்கன்னா தலைக்கு ஒரு மாட்டுக்கு 5000 ரூபாய், 100 மாட்டுக்கு மட்டுமே பணம் வாங்குறது. மீது 1000 மாடு பங்கேற்க வேண்டிய இடத்துல 100 மாட்டுக்குமே துதி பாடிட்டு மீது 900 மாட்டுகளை ஆற்றுமந்த கூட்டம் போல பத்துறது. இதை நாங்க தொடர்ச்சியாக மதுரை மாவட்ட நிர்வாகத்திட்ட நாங்க மனுவை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அரசாங்க கதவை தட்டிக்கிட்டே இருக்கோம். இதை கண்டுகொள்ளவே இல்லை. காத்தில் விட்ட பேப்பர் போல எங்க மனுவை பறக்க விடுறாங்க. தொடர்ச்சியாக சொல்லிக்க இருக்க மதுரை மாவட்டத்துல எங்க வர்ணியாளர்கள் மதுரை மண்ணில் பிறந்தவர்களுக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். புதுக்கோட்டை திருச்சியில இருந்து இங்க மதுரை மாவட்டத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. மதுரை மண்ணில பிறந்தவங்களுக்கும் மதுரை வர்ணியாளருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். தொடர்ச்சியா மருத்துவ கேரவனை ஜல்லிக்கட்டுல மருத்துவ கேரவனை அனுமதிக்கணும். ஜல்லிக்கட்டுல பூர்த்த வேண்டும். அலங்காநல்லூர் பாலமேடு ஜல்லிக்கட்டுல எத்தனையோ உயிரை இழந்திருக்கோம். இந்த மதுரை தென் தமிழகத்தில் எத்தனை வீரர்களை பறி கொடுத்திருக்கோம். மருத்துவம் இல்லாதனால் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வர்றோம். இந்த மருத்துவ கேரவன் ஐசியூ கேரவனை வண்டியை கொண்டு வாங்க. பல கோடி போட்டு செலவு பண்றீங்களா? கிட்டத்தட்ட 6 கோடி 7 கோடிக்கு மேல அலங்காநல்லூர் பாலமேடு ஜல்லிக்கட்டுல பணம் புழங்குது, பிரைஸ் வருது. ஏன் எங்க வீரர்களின் நலனை பாதுகாக்கிறதுக்கு மருத்துவ கேரவன் இல்லையா? தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல. ஜல்லிக்கட்டு நெருக்கோடத்துல வந்தா நீங்க இப்ப சொல்றீங்கன்றீங்க. ஜல்லிக்கட்டு 2 மாசம் 2.5 மாசத்துக்கு மேலே வந்திருக்கோம். எங்க உயிரை நலனை பாதுகாக்கிறதுக்கு மருத்துவ கேரவன் வண்டி வரணும். உயிரிழந்த வீரர்களுக்கு அரசாங்க வேலை கொடுக்க வேண்டும். ஏதோ போட்டியில ஜெயிச்சவனுக்கு ஏதோ கொடுக்க வேண்டிய அரசு எங்க தமிழர்களுடைய பாரம்பரிய பண்பாடு ஜல்லிக்கட்டை நேசிக்க முடியலையா? எங்களை வேடிக்கை பக்கம் மட்டும் வந்துடுறீங்க. கேட்டீங்கன்னா அலங்காநல்லூர் பாலமேட்டுல அரசு நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டுல இது தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டு நலச்சங்கம் ஒட்டுமொத்த எத்தனையோ சங்கங்கள் போராடிக்கு இருக்கோம். 5 வருஷ ஆட்சியாளர்கள் மட்டும் மனமேடையில், பல வருஷம் போராடியவர்கள் தெருப்பாதைகள். இதெல்லாம் வெட்கக்கேடா இருக்கு. இந்த அரசு எங்களை ரொம்ப அடக்குமுறை பண்றது ரொம்ப மனவேதனையான ஒரு விஷயம். மனிதனுக்கு மத்திய சிறை, ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் சிறை கீழக்கரை மைதானம். என்னைக்கு எங்களை திறந்து விட போறீங்க? மதுரை மாவட்டத்துல எத்தனை ஜல்லிக்கட்டு நடந்த ஊரு. ஜல்லிக்கட்டை நடத்த முடியல. கோயில் விழா முன்னிட்டு நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு என்னுடைய முப்பாட்டன் காலத்தில் நடத்தி வந்த ஜல்லிக்கட்டு இன்னைக்கு நடத்த முடியலன்றது எத்தனை என்னுடைய முன்னோர்களை என் தாத்தா மூட்டை நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டை சிறைப்படுத்தி வச்சிருக்கீங்களே. 2026 தான் இதுக்கு விடை தெரியும். இதுக்கு காலங்கள் காத்திருக்கு. ரொம்ப பொன்மன்றது. ஜல்லிக்கட்டை உடனடியாக ஒவ்வொரு கோயில் விழா முன்னிட்டு கார்பரேட் நிறுவனம் ஐஸ்கிரீம் 500 ரூபாய், பாப்கார்ன் 1000 ரூபாய், ஸ்டேடியத்தை மேல டெண்டர் விட்டுருவீங்க. இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா கார்பரேட் கம்பெனி நடத்திடுவேன். இதுக்கான வரிமுறை இருக்கு. 18 பட்டி கிராமம் கிட்டத்தட்ட ஒரு 10 ஊர் கிராமம் நடத்தின ஜல்லிக்கட்டு கோயில் விழா முன்னிட்டு ஆணும் என்று நடத்துனது. ஆள் இல்லாத கிரவுண்ட்ல கபடி விளையாண்டுக்கு இருக்கோம். இதெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கு. பல வருஷம் போராடியவர்கள் தெரு பாதையில் இருக்கான். ஜல்லிக்கட்டுக்கே போராடாதவர்கள் ஜல்லிக்கட்டை தடை வாங்கிய கூடிய பூரா இந்த கேரளா மாநிலத்திலேயும் ஆந்திராலையும் பெங்களூர்ல இருந்து உட்கார்ந்தவர்கள் முன்னுரிமை. எங்க மதுரை மண்ணில் பிறந்தவர்களுக்கு தனி கேலரி அமைக்க வேண்டும். 2026 நாங்கள் இந்த ஆட்சியாளர்கள் பக்கத்துல அரசாங்க பக்கத்துல நாங்க உட்கார விரும்பல. எங்களுக்கு தனி கேலரி அமைச்சு ஜல்லிக்கட்டு நிர்வாகத்திலையும் மாடுபடி வீரர்களுக்கும் காளை உரிமையாளருக்கும் உயிரிழந்த வீரர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் இலவசமாக போட்டு கொடுக்கணும், அரசாங்கம் வழங்கணும். அதுபோக உயிரிழந்த மாடுபடி வீரர்களுக்கு அரசாங்க வேலை கொடுக்கணும். மதுரை இருக்கக்கூடிய இந்த தம்பி போதும் நாகராஜ், பங்கஜகுமார், இவங்களால இவங்களை அடக்கக்கூடிய காரணம் என்ன? இவங்க பேச முடியாததான். 2026 ஆண்டு இவர்களை பேச்சுக்கு ஒரு வர்ணியாளர்கள் 1000 வீரர்களை தேர்ந்தெடுத்துருவாங்களா மாவட்ட நிர்வாகம், 500 வீரர்களை தேர்ந்தெடுத்துருவாங்களாம். ஒரே ஆள் வர்ணியாளர். காலை இரவு 7 மணி மாலை 5 மணி ஒரு மனிதன் பேச முடியுமா? அதை கருத்தில் கொண்டு நடந்தாங்களா மாவட்ட நிர்வாகம்? இதெல்லாம் மனித உரிமை மீறல். ஒரு பேச்சுக்கு ஒரு வர்ணியாளர்களை இது பண்ண வேணும். அந்த ஒரு வர்ணியாளரை உட்கார வச்சு ஏதோ ஒரு வெளி மாவட்டத்துக்கு வந்துருவாங்களாம். மதுரை மண்ணில் இருக்கிறவன் பின்தங்கி இருக்கணுமா? இதை உடனடியாக இந்த மாவட்ட நிர்வாகம் இதை கண்காணிச்சு இது பரிந்துரை பண்ணி இதை எங்களுக்கு முறைப்படுத்தி நடத்தி கொடுக்கணும். நீதிமன்றத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக அந்த 2026 ஆண்டு கோர்ட்ல ரெப்ரசன்டேஷன் அனுப்பியிருக்கோம். கோர்ட்ல ரிட்டு ஃபைல் பண்ணியிருக்கோம். ஆமா வர்ணியாளர்கள் பாத்தீங்கன்னா நைட்டு நூதன திருட்டு இது பேரு. நைட்டு இரவுல கூகுள் பே ஜிபேல பணம் வாங்கிடுறது. ஒரு மாட்டுக்கு 5000 10,000
அப்பனாதான் உங்க மாட்டுக்கு நாங்க சிறந்த பிரைஸ் அறிவிப்போம், சிறந்த மாடு உண்டாக்குவோம். அப்போ ஒரு மாடு விளையாண்டுக்கு இருக்க டயத்துல என்ன பண்றதுன்னா இன்னொரு மாடு அவுத்து விடுறது, இந்த மாட்டை விளையாட்டை கெடுக்கிறது. இதெல்லாம் நினைக்கும் பொழுது எங்களுடைய வீரத்தையும் விவேகத்தையும் அடக்குமுறை, ஒரு ஊரையும் பேரையும் தான் இந்த மண்ணில் பதிக்க வரோம். பிரைஸ் பிரைஸுக்காண்டி வரல, ஒவ்வொரு ஊருக்காரனுக்கு வன்முறையா கண்டிக்கிறோம். ஒவ்வொரு ஊரோட அந்த ஊர்ல அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாவரம், இப்படி எத்தனை ஊர்கள்ல எங்களுடைய ஊரையும் பேரையும் தான் இந்த மண்ணில் பதிச்சுட்டு வர்றோம். இந்த ஊர் மாடு இந்த பேருன்னு சொல்றது பேர் பதிக்க தான் வரோம். ஒரு பிரைஸுக்காண்டி நாங்க வரல. இத மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அதை பரிந்துரை பண்ணி 10 வர்ணையாளர்களை தேர்ந்தெடுத்து இந்த 2026ஆம் ஆண்டு ஒரே வர்ணையாளர்னு வேட்டையாடிடுறாங்க. ஒரே வர்ணையாளர்னு வேட்டையாடிடுறாங்க. அப்ப இந்த வர்ணையாளருக்கு இங்கே எதுவும் நடக்க முடியாது. நைட்டு கூகுள் பே ஜிபேல பணம் போடு, காலையில இந்த 100 மாட்டை மட்டும் கணக்கா வாசிக்கிறது, மித்த 900 மாட்டை ஆடு மந்த கூட்டம் போல பத்துறது. போண்டு பேருக்காண்டியே அவனே வர்றோம், உன்னுடைய பிரைஸுக்காண்டியே நம்ம வர்றோம். பிரைஸ் விவசாயம் நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு, பாரம்பரியமா நடத்தக்கூடிய விவசாய குடிமக்கள் நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு. இத போக 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 பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு கார்பரேட் நிறுவனமா போய்கிட்டே இருக்கு. இத கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டு முறைப்படுத்தி நடத்தணும். கண்டிப்பா இதை விட போறது இல்ல. கோர்ட்டுக்கு ரெப்ரசன்டேஷன் அனுப்பியிருக்கோம். கோர்ட்டுக்கு ரெட்டு ஃபைல் பண்ணி கண்டிப்பாக எங்க உரிமையை பெறாம விட மாட்டோம். ஏன்னா அது மாவட்ட நீதிமன்றத்துல நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இதை நாங்க கொடுக்கறது இப்ப உள்ள மாவட்ட ஆட்சியாளர் கண்டிப்பாக சீர் செய்வார்ன்றது எங்களுக்கு நம்பிக்கையா இருக்கு. இதை கண்டிப்பாக பண்ணணும். எங்களை கூப்பிட்டு கலந்தாய் ஆசனை பண்ணணும். ஏன்னா இது அரசியல் களம்ல, இது ஜல்லிக்கட்டு களம். ஒவ்வொரு கலந்தாய் கூடத்துக்கு எங்களை கூப்பிடல, நிறைய குறை நாங்க தான் சொல்லணும். மல்லிப்படி மிளகாப்படி விற்கிறவனும் வருவான், இல்ல மாடுவாடி சேட்டை வருவான். ஜல்லிக்கட்டுல இருக்கக்கூடிய ஒரு மாடுபடி வீரனும் காளை உரிமையாளர்களும் எங்களுக்கு தான் தெரியும் இந்த நிறைய குறை என்ன இருக்குன்னு. எங்களை ஒரு கலந்தாய் கூடத்துக்கு கூப்பிடவே இல்லை மாவட்ட நிர்வாகம். கூப்பிடணும், எல்லாத்தையும் கூப்பிடுங்க, ஏன் கூப்பிடல? இதெல்லாம் நினைக்கும் போது வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கு. அரசாங்க கதவை அன்பாக தான் தட்டிக்கிட்டு இருக்கோம். நாங்க தட்டம் நினைச்சோம்னா வேற மாதிரி. இதுவரை அரசாங்க கதவை அன்பாக தட்டிக்கிட்டே இருக்கோம். என்னைக்கு நாள் நீங்க எங்க கோரிக்கை கேட்பீங்கன்னு. 4.25 வருஷம் ஆச்சு. தவிச்ச வாய்க்கு தான் தண்ணி கொடுக்க வர சொன்னோம், செத்தவனுக்கு பால் ஊத்த வர்றீங்க. இதெல்லாம் வேதனையா இருக்கு. தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்தினுடைய மாநில நிறுவன தலைவர், மதுரை கோரிப்பாளையம், டாக்டர் முடக்கத்தான் மணி.